குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அதுலயும் அது மூத்திரம் மேய்ஞ்சதுன்னா நல்ல சகுனம், ரொம்ப நல்ல கேட்ட. சாணி போட்டுதுன்னா அதை விட நல்ல சகுனம். மிக முக்கியமா எல்லாத்தையும் கொண்டு வந்து கலக்க சொல்லி கொடுக்குறான்னா இது சாதாரண யாரோ ஒருத்தன் பொழைப்புக்காக பண்ணிட்டு இருந்த காலம் மாறி ஐஐடி டைரக்டராக இருந்தாலே இப்போ மாட்டு மூத்தருக்கு பஞ்சகவியல் சாப்பிட்டா எல்லாம் சௌரியமாகும்னு சொல்றாரு. எப்போ மெடிக்கல் கோர்ஸ்ல வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கிற காலம் இப்போ. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். சில நீதிபதிகளா உட்கார்ந்து இருக்க கூட அது நம்பிக்கையை புண்படுத்த கூடாது. என்ன நம்பிக்கை? தவறான ஒரு நம்பிக்கை இருந்து நோயில இருந்து என்ன பண்ண முடியாங்களா? நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், பதில் சொல்லுங்க அப்படின்னு அவங்கள கேட்கணும். மனிதனுடைய மூத்திரம் இருக்கு பாருங்க, அதுல கூட மருத்துவ சக்திகள் இருக்குங்கிறான். அதனால அதை போய் எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்க முடியுமான்னு கேட்கறது நாங்கல்ல, கேட்கறது அவர்கார். அதே மாதிரி விஷத்துல கூட சக்தி இருக்கு. அதனால விஷத்தை நீ எப்போ பார்த்தாலும் குடின்னு நீ சொல்ல முடியுமா? இது அத்தனையும் இதுல இருக்கு. மிக முக்கியமா இந்த கடவுளை பத்தி பெரியார் சொல்றாரு பாருங்க, அது ஒண்ணுதாங்க அப்படின்னா என்ன? அது மட்டும் இல்லைன்னா பெரியார் கடவுள் மேல ஒன்றும் கோபம் இல்லை அவருக்கு. கடவுள் மேல அவருக்கு ஒன்றும் பகை இல்லை, அவருக்கு ஒன்றும் சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. இருந்தாலும் சச்சரவு வரும், இல்லாதவரோட எப்படி சச்சரவு வரும்? அது வேற கேள்வி. எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த பகுத்தறிவுடைய தன்மையினுடைய சிறப்பு வந்து அழகா தந்தை பெரியார் ரொம்ப எளிமையா சொல்லுவார். மற்றவர்கள்லாம் பெரிய பெரிய தத்துவங்கள் புரியாத வார்த்தைகள் சொல்லுவார். கவிஞர்கள் சொன்ன மாதிரி எளிமையா சொல்லுவார். பகுத்தறிவு, மனிதனுடைய பகுத்தறிவுக்கு என்ன? பகுத்தறிவுடைய வளர்ச்சி. அவன் கேள்வி கேட்கிறான், சிந்திக்கிறான், வளர்ச்சி. அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி என்று சொல்லக்கூடிய ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி. அதனுடைய முடிவு ரிஃபார்ம், சீர்திருத்தம். இது அத்தனையும் ஒட்டுமொத்தமாக வருது. அதுக்கு விளக்கம் சொல்லும்போது ரொம்ப எளிமையாக சொன்னார் தந்தை பெரியார். குருவி கூடு கட்டுகிறது. 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த குருவி எப்படி கூடு கட்டுச்சோ அப்படித்தான் இன்னைக்கு இருக்கிற குருவியும் கூடு கட்டுகிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மனிதன் வீடு கட்டுகிறானே, அது எவ்வளவு மாறுதல்! இதுதான் வளர்ச்சி, இதுதான் பகுத்தறிவுடைய சிந்தனை. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு காலத்தில் நாம் வந்து பத்திரம் எழுதணும். பத்திரம் எழுதும்போது அசையும் சொத்துக்கள், ஸ்தாவர ஜங்கம சொத்துக்கள்னு பழைய காலத்தில் லாங்குவேஜில் எழுதுவாங்க. மொழியை படித்தா பத்திரம் படித்தா தெரியும். பூராமே சுகஜீவனம் கஷ்ட ஜீவனம் என்று பேர் போட்டு சுகஜீவனம் கஷ்ட ஜீவனம் இதெல்லாம் வரும் பூராமே. இந்த ஸ்தாவர, அதாவது மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு. அதில் நம்ம வீடுகள் இந்த மாதிரி கட்டடங்கள் இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னோம். ஆனால் ரஷ்யாவில் இன்னைக்கு வளர்ந்த விற்பாடு என்ன, 5 நிமிஷத்தில் கட்டடத்தையே தூக்கி அந்த பக்கம் வைக்கிறான். அது மூவபிளா இம்மூவபிளா? அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அளவுக்கு மாறும். கான்செப்டுங்கிறது மாறிக்கொண்ட மாறுதல் தான் அறிவியல், மாறுதல் தான் வளர்ச்சிக்கு அடையாளம். ஆகவே அந்த அறிவியல் மனப்பான்மை ஏன், எதற்கு, எப்படி என்று சிந்தித்தார்கள். அதுதான் அவருடைய அடிப்படை. இந்த சிந்திக்க வைக்கிறது தான் கொஸ்டின். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. இது அத்தனையும் செய்கிறது தான் சுயமரியாதை இயக்கம். அன்றாட திராவிட கூட்டத்தில் இந்த கேள்வி தான் கேட்குறாங்க. ஆனால் கேள்வி கேட்கும் போது நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? பகுத்தறிவாளர்களுக்கு கூட சிக்கல் என்னன்னா, இதுவரையில் போவேன், ஆனால் அந்த இடத்துக்கு மட்டும் போக மாட்டேன். கேள்வி கேட்பேன், சிந்திப்பேன், ஆனால் இதுவரையில் இருக்குங்க எல்லாம். ஏன், எதுக்கு? எல்லாம் நல்லா இருக்கு கேள்வி கேட்கறதா. ஆனால் கடவுள் பற்றி அது வேண்டாங்க. அது எப்படியோ இருக்கு, எல்லாம் இருந்தாலும் எல்லாம் சொல்றது ஒத்துக்கிறோம். இந்த கடவுளை பற்றி பெரியார் சொல்றாரு பாருங்க, அது ஒண்ணுதாங்க அப்படின்னா என்ன? அது மட்டும் இல்லைன்னா பெரியார் கடவுள் மேல ஒன்றும் கோபம் இல்லை அவருக்கு. கடவுள் மேல அவருக்கு ஒன்றும் பகை இல்லை, அவருக்கு ஒன்றும் சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. இருந்தாலும் சச்சரவு வரும், இல்லாதவரோட எப்படி சச்சரவு வரும்? அது வேற கேள்வி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த அடிப்படைக்கு போகாம ஒவ்வொன்றாக கேள்வி கேட்டுக்கொண்டு வரும்போது அந்த கேள்வியினுடைய தவிர்க்க முடியாத ஒரு பாகமாக வருகிறது. ரெண்டாவது, எது தடையா இருக்கோ அந்த ஜாதி, அதை காப்பாற்றுறது எதுன்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு வரிசையா. அப்ப கடைசியில எங்க கொண்டு போய் முடிக்கிறான்? இது கடவுள் செய்த ஏற்பாடையா? நீ நானும் மனிதன் செய்த ஏற்பாடு அல்ல. ஆக நீங்க இன்னும் கேள முடியாதுன்னா, மனிதன் செய்த ஏற்பாடா இருந்தால் அவன் மாற்றுவதற்கு ஒப்புக்கொள்வான்.
கடவுள் செய்த ஏற்பாடு உடனே அங்கே போகக்கூடாது நிறுத்தாங்க. ஆகவே பகுத்தறிவுக்கு இதுவரையில் போகலான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் இருக்கு. அறிவியல் மனப்பான்மைங்கிறதுக்கு அப்படி அல்ல. அறிவியல் மனப்பாங்கு சயின்டிஃபிக் டெம்பர் என்று இருக்கிறத இதை பின்னால் அவர் விளக்குவார். அது நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் அறிவியல் மனப்பாங்குங்கிறது வேற. ஏன் இந்த மனப்பாங்கு சயின்டிஃபிக் டெம்பர்னு போட்டோம், சயின்ஸுன்னு போடல. சயின்ஸையே அறிவியலையே கண்டுபிடிக்கிறப்போ கேள்வி கேட்டு பயன்படுத்தும் போது அதை மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவிற்கு செய்யும் போது அறிவியல் தத்துவமாக உருவாகிறது. அதுக்கு அடுத்த கட்டம் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்று வார்த்தை சொல்கிறோம். தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பங்கிற போகும்போது அதனுடைய பயனை பூரா அனுபவிக்கிறான் நம்மால். ஆனால் அது எப்படி உருவாச்சு, ஏன் உருவாச்சு, அதை காப்பாற்ற எப்படி, மேலே மேலே கொண்டு போகிறது எப்படின்னு கேள்வி கேட்கறது தான் அறிவியல் மனப்பான்மை, அந்த எண்ணம். ஆனால் அறிவியல் மனப்பான்மையில் தங்குதடை இல்லாமல் சிந்திக்கணும். அந்த சிந்திக்கிற இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். பெரியார் சொன்னார் அறிவியல் இருக்குது, அறிவியல் படிக்க வேற. எல்லாரும் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் தான், எல்லாரும் பிஹெச்டி வாங்கியிருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பெரிய அளவிற்கு நோபல் பரிசு வாங்கினவர் என்ன சொன்னார்னு எங்களுக்கு சொன்னார், ரொம்ப மிக முக்கியமாக. அதனால் நோபல் பரிசு வாங்கினது பெரியார் தான் கேட்டார். ரொம்ப அழகாக அவர் எல்லாத்துலேயும் படிச்சுன்னு சொல்லக்கூடியவர். என்னங்க அமெரிக்காவிலேயே இவ்வளோ மோசமானது இருக்க அப்படின்னு நான் வேகமாக எடுத்துகிட்டு போய் ஒரு செய்தியை காட்டினேன். அப்போ அவர் சொன்னார், ஏன் முட்டாள் என்ன உங்கள் ஊரில் மட்டும்தான் இருப்பான்னு நினைச்சாரு, உலகம் பூரா இருப்பான். ஏன் அமெரிக்காவில் முட்டாள் இருக்க மாட்டானா? அது என்ன முட்டாள்தான் உனக்கே சொந்தம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? உங்கள் நாட்டுக்கே சொந்தம் எல்லா ஊர்லேயும் இருக்காப்பா அப்படிம்பார். அதனால் அறியாமை வளர்ச்சிங்கிறதுக்கு பாருங்க, அதை எழுத்து சொல்கிறது தான் மிக முக்கியம். பாடுபடக்கூடிய அளவிற்கு சிந்திக்கணும், மேலே 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 வளர்ந்தான். எனவே அறிவியல் படிக்கிறதுங்கிறது வேற, பட்டதாரி ஆகிறது வேற. படிப்பறிவுக்கே பெரியார் சொன்னார், படிப்பறிவு வேற பகுத்தறிவு வேற. அதுக்கு ஒரு உதாரணம் ரொம்ப அழகாக சொன்னார். அறிவியல் மனப்பாங்குங்கிறதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஏதோ அப்சாக்ட் தியரி என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நடைமுறையில் வந்தார், எளிமையாக சொல்வார். ஒரு ஆசிரியர், பள்ளிக்கூடத்து ஆசிரியர், விஞ்ஞான ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறாரு கிரகணங்கிறது எப்படி அப்படின்னு. வந்த உடனே சூரியன் பூமி சந்திரன் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வருது, அதனால மறைக்குது. அப்போ அது விஞ்ஞானம், அறிவியல். அவரே வீட்டுக்கு போன உடனே கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாலே சாப்பிட்டுடணும், முழுக்கு போட்டுடணும், அதுதான் மிக முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஏன்னா கேது ராகு கேதுங்கிற பாம்பு வந்து அது விழுங்குது. அப்போ விழுங்குறப்ப தான் மிக முக்கியமாக இருக்குன்னு நினைக்கும் போது இருக்க சயின்ஸ் படித்து என்ன பிரயோஜனம்? நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்கணும். படிப்பது வேறு, பகுத்தறிவு வேறு. இந்த பஞ்சகவியம் சொன்னார் மிக முக்கியமாக. பஞ்சகவியம்னா இந்த சந்திரமண்டலத்தில் வந்த மிக்சர் அது இல்லை, ஏதாவது வந்து நினைட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, எவ்வளவு நம்ம முட்டாளாக்கியிருக்கான் அப்படின்னு பாப்பான்னு சொல்லி ஐயா சொல்லுவார். எவ்வளவு கொடுமைன்னா மற்றவெல்லாம் தெரியாமல் கலக்கிறான், கலப்படம் கூட சாப்பிட உணவுல கூட தெரியாம பண்றான். இவன் அப்படி இல்லை, ஆளை கூப்பிட்டு வச்சு அந்த 5 ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி கவ், ரொம்ப மிக முக்கியமா 5 ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி கவ் ரொம்ப பெருமையா சொல்றான். வெளிநாட்டுக்காரன் யாராவது வந்தால் கொஞ்சம் பஞ்சகவியை கொடுக்குறேன்னா என்ன, வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் 5 ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி கவ். என்ன அர்த்தம்னா கொஞ்சம் மாட்டு மூத்திரம், பால், அது தனித்தனியா இருக்கு. அதை கொண்டு போய் எல்லாத்தையும் விட்டு தனித்தனியா இருக்கிறத கொண்டு போய் எதுக்கு எதை பயன்படுத்தணும்னு தெரியாம எல்லாத்தையும் சேர்த்து குழப்பி இவன் கண் முன்னாலே, இவன் வீட்டு மாடு, இவன் அப்பதான் முடிச்சிருக்காரு, போய் தோன்றான் முன்னால உடனே, அப்புறம் அது மூத்திரம் மேயணும், அது வீட்டுக்குள்ள ரிவர்ஸ் கீரில் கொண்டு போய் புது வீட்டில் உள்ள விடுறான். அதுதான் மிக முக்கியம். பின்னாலேயே வரணும், அது முன்னால் வரக்கூடாது. நல்ல வீடை கட்டி இந்த மாதிரி தரையை வச்சு வீட்டுக்கு என்னன்னா கிரகப்பிரவேசம் எப்படி பண்ணுவான்னா பசுமாடு வரணும், அதுலேயும் அது மூத்திரம் மேய்ஞ்சதுன்னா நல்ல சகுனம், ரொம்ப நல்ல கேட்ட. சாணி போட்டுதுன்னா அதை விட நல்ல சகுனம். மிக முக்கியமாக எல்லாத்தையும் கொண்டு வந்து கலக்க சொல்லி கொடுக்குறான்னா, இது சாதாரண யாரோ ஒருத்தன் பொழைப்புக்காக பண்ணிட்டு இருந்த காலம் மாறி ஐஐடி டைரக்டராக இருந்தாலே இப்போ மாட்டு மூத்தத்தை பஞ்சகவியம் சாப்பிட்டா எல்லாம் சௌரியமாகனு சொல்றாரு. எப்போ மெடிக்கல் கோர்ஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கிற காலம். இப்போ ஒரு பக்கம் செயற்கை நுண்ணறிவு,
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யார் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களோ அவர்களே இன்றைக்கு எவ்வளவு பிற்போக்கு, அதாவது 22வது நூற்றாண்டுக்கு போக வேண்டியதுக்கு பதிலா 20வது நூற்றாண்டு கூட இல்ல 2வது நூற்றாண்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. யார் மீதும் நமக்கு கோபம் இல்லை, யார் மீதும் வெறுப்பு இல்லை, யார் மீதும் துவேஷம் இல்லை. இந்த சமுதாய அமைப்புங்கிறது இருக்கு பாருங்க, எவ்வளவு மோசம், எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு. இதனுடைய தத்துவத்தை ரொம்ப அழகா அவர் பின்னால சொல்றதுக்கு இருக்காரு. நான் ஒரு அறிமுகம் மாதிரி உங்களுக்கு சொல்றேன். இதனுடைய கொடுமை என்ன இருக்கும்? மிக முக்கியமா இதனுடைய விளைவு நல்ல நம்பிக்கை. நாங்கள் நம்புறோம். என்ன சில நீதிபதிகளாக உட்கார்ந்து இருக்க கூட அது நம்பிக்கையை புண்படுத்தக்கூடாது. என்ன நம்பிக்கை? தவறான ஒரு நம்பிக்கை இருந்து நோயில இருந்து என்ன பண்ண முடியாங்களா? நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், பதில் சொல்லுங்க அப்படின்னு அவங்கள கேட்கணும். மருந்து வாங்கிட்டு சொல்லி டாக்டர் எழுதி கொடுக்குறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்பட்ட அனுபவம். மருந்து நோய் இருக்கு, இருமல் இருக்கு, சளி இருக்கு, நமக்கு அதுக்கு டாக்டர் எழுதி கொடுக்குறாரு. மருந்து வாங்கிட்டு சொல்லி அந்த குறிப்பிட்ட மருந்து தானான்னு போய் மருந்து கடையில் வாங்கிட்டு வந்துடுறோம். மருந்து கடையில் வாங்கிட்டு வந்த உடனே மிக முக்கியமா என்ன பார்ப்போம், என்ன பார்க்கணும்னு சொல்லுவோம். முதல்ல அதே மருந்து தானா, அவர் மருத்துவர் எழுதி கொடுத்த, டாக்டர் எழுதி கொடுத்த அதே மருந்து தானா முதல் பார்வை அது. ரெண்டாவது அதே மருந்து தான், ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன? எக்ஸ்பைரி டேட். அதுக்கு காலாவதி ஆச்சா, எவ்வளவு காலாவதி ஆகாத மருந்தா? அதுதானே எல்லா மருந்தும் விவரம் தெரிஞ்சவங்க பூரா காலாவதி ஆகலைன்னு தேதியை பார்ப்போம். காலாவதியான மருந்தை ஒருத்தன் விற்றா அவனை குற்றவாளி ஆக்கிறோம், அவனை கண்டிக்கிறோம், சண்டை போடுறோம். அவன்கிட்ட போய் ஏயா எக்ஸ்பைரி டேட் மருந்து அதை கொடுத்து விடியா அப்படின்னு கேட்குறான். அது பகுத்தறிவு, அது வரவேற்க வேண்டிய விஷயம். சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, கேட்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட கூட அளவிற்கு அது பகுத்தறிவு. காலாவதியான மருந்துக்கு இவ்வளவு சண்டை போடுறவன் காலாவதியான கருத்துக்களை வைத்துக் கொண்டு இன்றைக்கு முழு நாடு பூரா பரப்பி கொண்டிருக்கிறார்களே, இது எந்த அளவுக்கு நியாயம்? இந்துல மாதிரி ஒரு ரிவ்யூ வந்தது. என்னன்னா, தி நியூ ஐகான் சவர்கார் அண்ட் தி ஃபேக்ட்ஸ். அருண் ஷோரி. ரொம்ப நாளாக அருண் ஷோரி பெரிய புத்தகம் எழுதலை. அருண் ஷோரி யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம். இது அறிவார்ந்தவர். அவர் மினிஸ்டர், வாஜ்பாய் அரசாங்கத்தில், பிஜேபியில் மினிஸ்டர் ஃபார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அரசாங்க உடனே அரசாங்க சொத்தை விற்கிறதுக்குன்னே ஒரு மந்திரி. அதுதான் மினிஸ்டர் ஃபார் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணுவான். மினிஸ்டர் ஃபார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அவர் மிகப்பெரிய அளவுக்கு. அப்பேற்பட்ட அருண் ஷோரி அவர்கள் எழுதியிருக்காரு. என்ன கேட்டால், அம்பேத்கரை ஒர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ்ன்னு எழுதி நாம தான் உடனே பதில் சொன்னோம். அவருடைய அந்த அருண் ஷோரி அவருடைய புத்தகம் பார்த்தேன். அது அதில் ரெவ்யூ இருந்தது. உடனே வாங்கிட்டு பல ஆய்வுகள் எடுத்து எழுதியிருக்கிறாரு. அருண் ஷோரி கொஞ்சம் நிறைய எல்லா இடத்துல அவருடைய கருத்தை நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையா அது வேற விஷயம். பல ஆய்வுகளை காட்டுவார். அது பல புத்தகங்களை படிச்சுட்டு அதிலிருந்து எடுக்கிற சோர்ஸுன்னு எந்த புத்தகமாக இருந்தாலும் வாங்க வேண்டும், படிக்க வேண்டும், விமர்சனங்களுக்குரியதாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த புத்தகத்தை உடனே வாங்கினோம். நேற்று தான் கிடைச்சிது. கிடைச்ச உடனே ரொம்ப ஆவலாக நான் படிக்க ஆரம்பித்தேன். எந்த புத்தகமாக இருந்தாலும் இந்த படிக்கிறதுக்கு ஆன உடனே அதில் வர்ற செய்தி இருக்கு பாருங்க. அதில் ஐஐடி வருது. ஐஐடிக்காரர் பேசியிருக்கிறது அவருக்கு தெரியாது. ஆனால் மிக முக்கியமாக அது மாதிரி பஞ்சகவியத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இத்தனைக்கும் இந்துத்துவாவை ரொம்ப அதிகமாக சொல்லி அந்த கருத்து தான் வரணும்னு சொல்லுவார். இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய தேசபக்தர் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு பாராளுமன்றத்தில் அவர் திறந்து, இன்னொரு பக்கம் அவர் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டார், எத்தனை தடவை எழுதினாங்க, கான்ட்ரவர்சி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அந்த மிகப்பெரிய அளவிற்கு சவர்கார், வி.டி. சவர்கார் அவர்கள், அவரை பற்றி என்ன தெரியும்? காந்தியார் கொலை வழக்கிலிருந்து விடுதலையானவர். அப்படிப்பட்ட சவர்கார் அவர்கள் அவர்களை பற்றி ஒரு பெரிய ஆய்வு. இந்த பக்கம் ஏறத்தாழ 535 பக்கம். இதில் ஓரளவுக்கு இன்னும் சில பகுதிகள் படிக்கல. 2 நாளில் நான் பெரும்பகுதி படித்து முடித்தேன். அதில் இருக்கிற ஒரே ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறோம். என்னன்னா, சவர்காரே அவர்கள் விரும்புகிற, மற்றவங்க வேண்டாம், சவர்காரை விட்டு பதில் சொல்கிறோம். ஏன்னா அதில் சயின்ஸ் இருக்குது, அதுதான் ரொம்ப மிக முக்கியம்னு இங்கே இருக்கிற காமகோடி எல்லாம் சொல்லுகிறார்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்தாலும், இதை மட்டும் நான் அவருக்கு பதில் சொல்லும்போது நாங்கள் சொல்லலை, இவர் சொல்லலை.
சவர்க்கார் என்ன அவருக்கு பதில் சொல்றாருன்னு மட்டும் சொல்றேன் இந்த ஆடியன்ஸுக்கு, இந்த கூட்டத்துக்கு. அதுதான் மிக முக்கியம். இதுல மிக முக்கியமாக இங்க விளக்கி சொல்றார். எடுத்த உடனே மிக முக்கியமாக பல இடங்கள்ல இருக்கிற கருத்துகள் சொல்லும்போது இந்த பிரச்சனை பல பிரச்சனைகளை அவர் சொல்றார். சொல்லிட்டு வரும்போது இங்க worthy of worship, பசுமாட்டை வணங்குறதுக்கு பாருங்க, பசுமாட்டை வணங்குறாங்க. இந்த பசுமாட்டை வணங்குறப்ப அதை பத்தி இங்க சொல்லும்போது சொல்றார், man becomes like the gods he worships. இது இவருடைய கருத்தை எடுத்து போட்டிருக்காரு. யாருடைய? சவர்க்காருடைய கருத்து. சவர்க்கார் கருத்து இது, அவர் எழுதியிருக்கிறது. சவர்க்கார் எக்ஸ்பிளைன், பிலீவிங் தி கவ் டு பி a god, believing the cow to be a god, worshipping the cow, the entire Hindu nation has become a cow. அதாவது அவருடைய கருத்து. And so, like the cow's legs, it just collapsed on the ground with a tadam and the first stroke of danger. Then the Hindu nation be founded not on the feet but on the feet of a lion. I am not an enemy of cow. யார் சொல்றார்? நான் கவ பசுமாட்டுக்கு எதிரி இல்லை. He explained, but we should look after it, not worship it. நாம பசுமாட்டை வேணா பயன்படுத்தலாம், ஆனால் அதை போய் கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. not worship it. It continued to work to enhance the cow wealth of the country and simultaneously organize massive campaign against the abattoirs. இதை தூண்டுறவங்களுக்கு பூரா ஒரு பெரிய எதிர்த்து நம்ம இயக்கமே நடத்தணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. These abattoirs are being run to humiliate us, to cut off our noses. But if you want to continue just to worship the cow, you will become the cow என்றெல்லாம் சொல்லிட்டு வந்து, should one we eat beef? இப்போ பீஃப் அதான சாப்பிட்றான். இப்போ பெரிய பிரச்சனை உண்டாக்கி அது கொடுக்குறாங்க. அந்த மிகப்பெரிய அளவுக்கு திருப்பரங்குன்றத்தில் அதை வச்சு கலவரம் பண்ணலாமா, இப்படி எல்லாம் பண்ணுறாங்களே. அதுக்கு சவர்க்காருடைய பதில் என்ன? இது லேட்டஸ்ட், மிக முக்கியமாக. இன்றைக்கு அந்த புத்தகம் அவர் எழுதினவர் வந்து பிஜேபிக்காரர். அமெரிக்கா வாஜ்பாய் அரசாங்கத்தில் அவர் அமைச்சராக இருந்துட்டு இன்னமும் இருக்கக்கூடியவர், ஒரு ஆய்வாளர்னு கருதக்கூடியது. சுருக்கமாக அவரை பற்றி நான் சொல்லும்போது சொல்லுவேன். அருண் ஷோரி யாருன்னா அவர் வடநாட்டு ஷோ யாருன்னா இவர் தமிழ்நாட்டு அருண் ஷோரி. இந்த ரெண்டுக்கும் அதுதான் சுருக்கமாக உங்களுக்கு வழங்கணும்னா அப்படிப்பட்டவர் சொல்றார். should one eat pork? This is a matter not of religion but of stomach. இது வயிற்றை பொறுத்ததை தவிர மதத்தை பொறுத்தது அல்ல அவர் சொல்றார். சவர்க்கார் மெயின்டைன், what the doctors advise, what you can digest, what you will be best for your body as you recover from an illness, these should be the determinant according to Savarkar. Not a book says what has been the traditional practice. The life of all cows, dogs, horses, parrots, donkeys equally precious. கழுதையாக இருந்தாலும் கிளியாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு ஒரு முக்கியம்தான், பசுமாடு மட்டும் இல்லை. தி லைஃப் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் என்று சொல்லி, இஃப் தி கவுஸ் ஆஃப் பாரத் ஆர் சோ சேக்ரெட், பாரதத்தினுடைய பசுமாடு அவ்வளவு புனிதம்னு சொன்னால், வாட் இஸ் தி ஹார்ம் இன் ஈட்டிங் தி கவுஸ் ஆஃப் அமெரிக்கா, எ கண்ட்ரி வேர் தே ஈட் தியர் கவுஸ் இன் தர் கேஸ். சவர்க்கார் ரீஇட்டரேட்டட் தி ஆர்குமெண்ட்ஸ் என்று சொல்லி, லோகமானிய திலக்குக்கு இவருக்குமே சண்டை இல்லை, மிகப்பெரிய அளவுக்கு அதில் சொல்கிறாங்க. As controversy continued, a critic invoked the example of Lokamanya Tilak. Tilak had not eaten meat even when he was in England. The critic pointed out. Savarkar bounced back. அவர் வந்து இங்கிலாண்டில் இருக்கும்போது கூட இது சாப்பிடலீங்க, கறி சாப்பிடலீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாரு. Savarkar bounced back. Tilak had not, but that was his personal choice. What does it do with the Shastras? அது அவருக்கு பிடிக்கலன்னா அவர் இருக்கலாம், அதுக்கு சாஸ்திரத்துக்கு என்னையா சம்பந்தம் என்று கேட்கிறார். அண்ட் சவர்க்கார் asked, after all it was a matter of obeying the Shastras. How did Tilak cross the seas? அவர் இந்து மதத்துக்கார கடலே தாண்டக்கூடாத, அப்போ அவர் எப்படி தாண்டினாரு அப்படி கேட்குறாரு. as did he sign the milechas? அதோட மிலேச்சர்களோட வெள்ளக்கார மிலேச்சர்கள் அவனோட போய் இவருடைய கையெழுத்து எப்படி போட்டாரு அதெல்லாம் கேட்குறாங்க. அண்ட் வாட் டஸ் தி மனுஸ்மிருதி பிரிஸ்கிரைப்? மனுஸ்மிருதியை அட்டாக் பண்ணிட்டு சொல்றார். மனுஸ்மிருதி சர்க்கார் வாஸ் நாட் லீவ் ஆன் தி ஆர்குமெண்ட் மிட்வே. ஹி பாயிண்டட் அவுட், இன் ஃபேக்ட் மனுஸ்மிருதி
does not merely permit the eating of meat, it makes obligatory to do so in yagas during Shraddha. கட்டாயமா அது சாப்பிடணும் என்ற அளவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இங்க அடுத்தது மிக முக்கியமா இது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இங்க கடைசியா வர்றார். கடைசியா சொல்லும்போது மிக முக்கியமா உங்க குறிப்பை சொல்றார். மிகப்பெரிய அளவிற்கு இதெல்லாம் இருக்குன்னா மற்றவங்களுக்கும் இருக்க மிக முக்கியமா, அதாவது கவுஸ் ஒர்த்தி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரும்போது, பிராமின் கில்ஸ் கவு மது பார்க் என்று போடக்கூடிய அளவிற்கு வரும்போது பெரிய அளவிற்கு இங்க மற்றவெல்லாம் இருக்க, அப்ப ஏன் எல்லாத்துலேயும் தான் இருக்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்க ரொம்ப மிக முக்கியமா ஒரு பகுதியை சொல்றார். மிக முக்கியமா ஒரு வருஷம் சொல்லி, for Brahmin eating the meat, the fish served on such days என்று சொல்லி, no untouchable, no pig, cock, dog, menstruating women, imported men should be allowed. மனு தர்மத்தை கரெக்டா சொல்லிட்டு மிக முக்கியமா இன்னொரு கேள்வியை இருந்து கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, மனிதனுடைய மூத்திரம் இருக்கு பாருங்க, அதுல கூட மருத்துவ சக்திகள் இருக்குங்கிறான். அதனால அதை போய் எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்க முடியுமான்னு கேட்கறது நாங்கல்ல, கேட்கறது சவர்கர். அதே மாதிரி விஷத்துல கூட சக்தி இருக்கு, அதனால விஷத்தை நீ எப்போ பார்த்தாலும் குடின்னு நீ சொல்ல முடியுமா? இது அத்தனையும் இதுல இருக்கு. மிக முக்கியமா எதுக்காக இது சொல்றோம்னா, இந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பக்கம் அறிவியல், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா போறவங்க மிக முக்கியமா ஏவுகணையின் மூலமாக போறோம், ராக்கெட்ல போய் இறங்கி மிக முக்கியமா வர்றாங்க. மிகப்பெரிய அளவுக்கு மேல மேல வளர்ச்சி வருது. இவ்வளவு வளர்ச்சி வந்தாலும் அறிவியல் வளர்ந்ததுன்னு சொல்லாமே தவிர அறிவியல் மனப்பாங்கு வளரல. அறிவியல் மனப்பாங்கு வந்தாதான் நாட்டின் வளர்ச்சியும் முன்னேற்றம் இருக்க முடியும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.